ஹலோ மக்களே, நான் தான் முன்ன வீடியோவிலே வந்து சொன்னேன்ல, இது வந்து ப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த எமோஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வே பண்ண விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிட்டரலாக செம்மையாக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம விக்கல்ஸ் விக்ரம்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி தனியாக போய் உட்காந்து ஒரு மாதிரி ஆயிட்டாப்புல. என்ன இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அழுகலை. அது மட்டும்தான் வந்து பண்ணல. ஏன்னா எப்போவுமே வந்து அழுதுகிட்டே வந்திருப்பாப்புல. எமோஷ்னலாக சீக்கிரமாக பிரேக் டவுன் வந்து ஆகிடுவாப்புல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வியானா தங்கச்சியாக வந்திருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே கொஞ்சம் அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பேசினாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் சரி ஓகே நீ புரிஞ்சிக்கும் போது புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டாங்க. வியானா திரும்பி உள்ளர வந்தாங்க. உள்ளர வந்து விக்ரமை போட்டு பொலன்னு பொலந்து வச்சு செய்யின்னு வந்து செஞ்சுட்டாங்க. சரி சுபிக்ஷாவும் கனியும் வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தார் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஆனால் அதில் வந்து நம்பிக்கையும் இல்லாமல் தான் வந்து இருந்தார் சொல்லப்போனால். ஏன்னா வியானாவே இப்படி போயிட்டு திரும்ப வரும்போது இப்படி ஆயிடுச்சு. ஸோ இவங்களும் வந்து போயிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது என்னத்தை பண்ணிட்டு வராங்களோ எனக்கு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அது நல்ல வேலை இன்னும் ஆகலை. ஓகேவா? ஸோ லிட்டரலாக அந்த மனசு வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டாருங்க. பயங்கரமாக உடஞ்சிட்டாரு. அந்த நட்புக்காக ஐயோ என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டாப்புல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க. சுபிக்ஷா ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க விக்ரம். அதுக்கப்புறம் கனி அவர்கள் வந்து ஹக் பண்ணிட்டு கனி நீ பயங்கரமாக பண்ணிட்டு கனி அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது செம மூமெண்ட்டாக வந்துருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால். இப்படிப்பட்ட மூமெண்ட்டுங்களை போட்டு தொலைங்கடான்னா இந்த அரோராவையும் துஷாரையும் போட்டு சாவடிக்காதீங்கடா டேய். ஏன்டா வெறி ஏற்றுறீங்க? லைவில் மக்களே ஒன்றுமே இல்லை, என்னுமே இல்லை. சமைச்சிட்ருக்காங்க, சாப்பிட்றாங்க, ஏதோ 4 வார்த்தை பேசுகிறாங்க. கேமை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பற்றியோ வந்து பார்த்திங்கன்னா பேசவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து சிவியர் வார்னிங் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி கொடுத்துட்டாப்புல. நீங்கள் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு தான் வந்து வந்திருக்கீங்க ஓகேவா, திரும்பி கேம் விளையாடுறதுக்கு வரல. அதனால் வந்து சும்மா பொட்டி பொடிக்க சாத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் ஓகே. அதை விட்டுட்டு வந்து சும்மா வஞ்சகம் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறேன் இவங்கள பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வன்மத்தெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வியானாவை அதுக்கப்புறம் நம்ம ரம்யாவை பிரவீன் அவர்கள்லாம் வந்து போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல இல்லையா. ஸோ அதனால் உள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் அதே ஃபீல் தான் வந்து இருக்கும். ஐயோ நம்ம ஏதாவது போய் சொல்ல போய் கடைசியாக நம்ம பேருக்கு எடுத்து அப்புறம் ஃபைனலில் கூட வந்து விஜய் சேதுபதி ஏன்டா என் கண்டஸ்டண்ட்டுங்களை இப்படிலாம் கேள்வி கேட்டேன், அரோராவை ஏன் இப்படி கேள்வி கேட்டீங்க, விக்ரமை ஏன் இப்படி கேள்வி கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு வரோம் அப்படின்னு பயந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பாசிட்டிவாக வந்து இருக்கானுங்க. அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை அந்த ஷோவில். லிட்ரலாக சொல்கிறேன் ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் வீக்லேருந்தே ஒன்றும் பெருசாக இல்லவே இல்லை. சாண்ட்ரா இருந்தாங்க, அந்த சாண்ட்ரா வச்சு கொஞ்சம் கண்டென்ட் ஓடிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இல்லையா, பாருக் அமிர்தையும் மறந்தாச்சா, வினோத் அவர்களையும் மறந்தாச்சா, இப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, இப்போ விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் கனி சுபிக்ஷா இவங்களுடைய காம்பினேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.